வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வடக்கின் குரல் செய்திகளுடன். செம்மணி புதைக்குழி குறித்து சர்வதேச விசாரணையை வேண்டும். தமிழர்களின் கருவை கூட அறுத்துள்ளனர் என்பதற்கு செம்மணி புதைக்குழி சான்றாகும். எனவே சர்வதேச நியமங்களுக்கு அமைய சர்வதேசத்தின் ஒத்துழைப்புடனேயே விசாரணைகள் இடம்பெற வேண்டும். இவ்வாறு இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதத்தில் உரையாற்றிய அவர் இது தொடர்பில் மேலும் கூறியவை வருமாறு: குழந்தைகள், சிறார்கள், முதியவர்கள் என பலரும் புதைக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக தாயின் கருவிலேயே தமிழர்களின் கருவை கூட அறுத்துள்ளனர். தமிழின படுகொலை நடந்துள்ளது என்பதற்கு இது அத்தாட்சியாகும். எனவே சர்வதேச நியதிகளின் அடிப்படையில் சர்வதேச நாடுகள் மற்றும் நீதிமன்றங்களின் ஒத்துழைப்புடனேயே அகழ்வாய்வு நடவடிக்கை இடம்பெற வேண்டும். ஏனெனில் உள்ளக பொறிமுறை என்பது தோல்வியடைந்துள்ளது. கடந்த காலங்களில் உள்ளக பொறிமுறையூடாக போலியான தகவல்களே வெளியிடப்பட்டன. இதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உள்ளக பொறிமுறை மீது நம்பிக்கை இல்லை. வடக்கு கிழக்கில் எங்கு தோண்டினாலும் தமிழர்கள் திட்டமிட்ட அடிப்படையில் அளிக்கப்பட்டதற்கான சான்றுகள் உள்ளன. எனவே தமிழின படுகொலை தொடர்பில் சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். தோல்வியில் முடிந்த துப்பாக்கி சூடு. தெஹிவளை STS ஜெயசிங்க மைதானத்திற்கு அருகில் சுகாதார நிர்வாக அதிகாரி மீது துப்பாக்கி சூட்டு முயற்சியொன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிளில் வந்த 2 அடையாளம் தெரியாத நபர்கள் குறித்த நபரை இலக்கு வைத்து துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டதாகவும், ஆனால் துப்பாக்கி செயல்படாததால் அந்த முயற்சி தோல்வியடைந்ததாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். பின்னர் மோட்டார் சைக்கிளில் வந்து அடையாளம் தெரியாத இருவரும் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளதாக தெரிய வருகின்றது. எரிபொருள் விலை குறைப்பு. இலங்கையில் உருவாகும் புதிய திட்டம். எரிபொருள் விலையை மேலும் குறைப்பதற்காக புதிய முறையொன்றை நடைமுறைப்படுத்துவதில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் கவனம் செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எரிபொருள் விநியோகஸ்தர்களின் பராமரிப்பு செலவுகளை குறைப்பதன் நோக்கமாக கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன்படி எரிபொருள் விநியோகத்துக்கு பயன்படுத்தப்படும் பவுசர்களின் உதிரிப்பாகங்களின் விலை மற்றும் பிற பராமரிப்பு செலவுகளை குறைப்பதன் மூலம் செலவுகளை குறைப்பதற்கு எதிர்பார்க்கப்படுவதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நிர்வாக இயக்குநர் தெரிவித்தார். இது தொடர்பாக விநியோகஸ்தர்களுடன் கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டு செலவு மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்த அவர்கள் ஒப்புக்கொண்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த நடவடிக்கையானது எரிபொருள் விநியோக சங்கிலியின் செலவுகளை குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதுடன் இதன் பலன்கள் நுகர்வோருக்கு வழங்கப்படும் என்று அதிகாரிகள் கூறியுள்ளனர். யாழில் குடும்பஸ்தரின் உயிரை பறித்து தப்பியோடிய சந்தேக நபர் மது போதையில் அடித்தடி. யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை வீதி தாவடியில் அமைந்துள்ள மதுபான சாலைக்கு முன்பதாக நேற்று இடம்பெற்ற தாக்குதலில் படுகாயமடைந்த ஒருவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். சுதமலைமத்தின் மானிப்பாயை சேர்ந்த 45 வயதுடையவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் மது போதையில் இருந்த இருவருக்கு இடையே வாய் தர்க்கம் ஏற்பட்டு அது கைகலப்பாக மாறியது. இந்த நிலையில் கூறிய ஆயுதத்தால் குறித்த நபர் மீது தாக்குதல் நடாத்திவிட்டு சந்தேக நபர் தப்பி சென்றுள்ளார். இந்த நிலையில் இது குறித்து போலீஸ் விசேட அதிரடிப்படையினருக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் விசேட அதிரடிப்படையினர் இணைந்து குறித்த நபரை மீட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதித்ததன் பின்னர் உயிரிழந்துள்ளார். வவுனியா ரயில் நிலையத்திற்கு அருகில் இரவில் தீப்பிடித்து எரிந்த மரம். வவுனியா ரயில் நிலையத்திற்கு அருகிலுள்ள ஒரு மரத்தில் நேற்று இரவு தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வவுனியா நகரசபை தீயணைப்புத்துறை அதிகாரிகள் உடனடியாக வந்து தீயை அணைத்து வவுனியா ரயில் நிலையத்தை தீயிலிருந்து பாதுகாக்க நடவடிக்கை எடுத்துள்ளனர். ரயில்வே ஊழியர்கள் குழு ஒன்று குப்பை குவியலுக்கு தீ வைத்த போதே குறித்த தீ விபத்து ஏற்பட்டதாக வவுனியா போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இத்துடன் வடக்கின் குரல் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் வடக்கின் குரல் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.